மக்களை வந்து கடந்த ஆட்சியில் வந்து ஏமாற்றி சுரண்டி அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை எல்லாம் சுரண்டிக்கிட்டு ஏமாற்றி ஊழல் செய்துவிட்டு இப்போ வந்து மகாத்மா போல இங்கே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யார் அவர்? ஓடி தலைமறைவாயிட்டாங்க. அவர் தம்பி 2 வருஷமா எங்க தலைமறைவாயிருந்தார் அந்த கேஸில். அதை பற்றி நம்ம ஏன் பேசலை? அது இதே திமுக ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. எப்படி தலைமறைவானார்? மக்களை சுரண்டியா நாங்கள் தலைமறைவானோம் உங்களை மாதிரி? இல்லை மக்களை ஏமாற்றி நாங்கள் பழச்சிக்கிட்டு இருக்கிறோமா? அரசாங்கத்தை வச்சு மணல் அள்ளி நாங்கள் பழச்சிக்கிட்டு இருக்கிறோமா? பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வச்சு நாங்கள் பழச்சிக்கிட்டு இருக்கிறோமா? அப்போ நாங்கள் ஏங்க தைரியமாக பேசக்கூடாது? நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் மதுவால் சுரண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. 50,000 கோடிக்கு நீங்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க மதுவை. ஆண்டுக்கு ஆண்டு வருமானம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. டார்கெட் வச்சு நீங்கள் மதுபானத்தை வந்து வித்துக்கிட்டு இருக்கிறீங்க 50,000 கோடிக்கு. 50,000 கோடியை நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை குடும்பத்தை சீரழிச்சிருக்கிறீங்க? எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்குது? அப்படி சீரழிஞ்சது மேலே பத்தாம பாட்டிலுக்கு மேலே வேறு 10 ரூபா வச்சு சீரழிக்கணும். மதுபானத்தில் வர வருமானம் பத்தாது, எம்ஆர்பியில் வர வருமானம் பத்தாது, மேலே 10 ரூபா வேறு வேணும் உங்களுக்கு. அப்போ கோபம் வருமா வராதா? யார் நீங்களா? என்ன ஆட்சி நடத்திட்டீங்க? நீங்கள் என்ன மக்களுக்கு வந்து மகாத்மா காந்தி போல சேவை செஞ்சுட்டு இருக்கீங்களா நீங்களா?